ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। गीதை 24வது ஸ்லோகம். உங்கள் ஜெராக்ஸில் 72வது பக்கம் வரும். பாகவதத்தில் 18வது அத்தியாயம், உத்தவ கீதைன்னு பார்த்தீங்கன்னா 13வது அத்தியாயம். அதில் 24வது ஸ்லோகம். புரகிராம விரஜான் சார்த்தான் பிக்ஷார்த்தம் பிரவிஷன் சரேத் புண்ணியதேச சரித் சைலவன ஆசிரமவதீம் மகி. உத்தவனுக்கு கிருஷ்ணர் பகவான் ஒரு ஆசிரமத்தினுடைய நியமங்கள், what are the things you should do, what are the things you should not do, ஒன்றா பிரம்மச்சரி ஆசிரமத்திலேருந்து ஆரம்பித்து சிம்பிள் ஃபுட், சிம்பிள் ட்ரெஸ், படினம், படிப்பு, அத்தியனம், இதுதான் அவங்களோட லைஃப். வேறு எதுலேயும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்தது கிரகஸ்தாசிரமம். அவங்களுக்கு பஞ்சமகா ஏக்னம் கிரகஸ்தாசிரமத்துக்கு அது கண்டிப்பாக செஞ்சாகணும். அடுத்தது வானப்பிரஸ்தாசிரமம், மெடிடேஷன், ஜபம், சாஸ்திர படனம் ஆரம்பிச்சுக்கணும். அந்த மாதிரி வானப்பிரஸ்தத்துக்கு ஆசிரமத்துக்கு நியமங்களை சொன்னார். அடுத்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சந்நியாச ஆசிரமம். இப்போ சந்நியாச ஆசிரமங்கிறவங்க பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்தும் வரலாம், கிரகஸ்தாசிரமத்திலேருந்தும் வரலாம், வானப்பிரஸ்தாசிரமத்திலேருந்து வரலாம். சந்நியாச ஆசிரமத்தை அதில் நம்ம 2 விதமான சந்நியாச ஆசிரமம், அதில் 2 விதமான சன்னியாசிகள் பார்த்தோம். ஒன்று அவிதி. ஃபர்ஸ்ட் விதி எடுத்துக்கலாம். விதிச்சாரனா இந்த விதிக்கு உட்பட்டு சன்னியாசிகள் இருக்காங்க. அவிதிச்சாரனா அவங்களுக்கு எந்த விதமான விதிகளும் கிடையாது. இப்படி 2 குரூப் ஆஃப் சன்னியாசிகள் இருக்காங்க. நம்ம ஒரு விதி பிரகாரம் ஒரு சன்னியாசத்தை படிச்சுட்டு ஒரு சன்னியாசியை பார்க்குறோம், அது என்னன்னா அது இவங்க விதிக்குள்ளேயே வரலையே அப்படின்னா அப்படியும் இருப்பாங்க. அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விதி கோச்சர. விதிச்சார கோச்சரனா விதிக்கு சாஸ்திரம் சொல்றப்பட இறைவன் சொன்ன விதிக்கு உட்பட்ட சன்னியாசிகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவிதி கோச்சர 28லிருந்து ஆரம்பிக்கும். அவிதி கோச்சர சன்னியாசி. அது வரைக்கும் நாம் என்னதான் பார்த்துட்டு இருக்கிறப்போ விதி கோச்சர சன்னியாசி கண்டிப்பாக விதிக்கு உட்பட்டவங்க. சாஸ்திரம் சொல்ற விதிக்கு உட்பட்டவங்க கண்டிப்பாக நடக்கணும். அப்படிங்கிறதுல இப்போ நாம் என்ன பார்த்தோம்னா பிக்ஷா அவங்க எப்படி சாப்பிடணும். அதாவது சன்னியாசிங்கிறவங்க தனக்குன்னு எதையும் வச்சுக்கொள்ளக்கூடாது. அப்போது பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். அப்போ பிக்ஷை எடுக்கிறதுக்கு ஒரு நியமம். எப்படி பிக்ஷை எடுக்கணும், எங்கே எடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும், எப்போ எடுக்கணும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நிறைய வைக்கிறார். அப்போ நம்ம சொன்னோம், ஒரு வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்க போகிறோன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஒரு சன்னியாசி போய் அப்போதைக்கு என்ன இருக்கோ ஒரே வீட்டில் எடுக்கக்கூடாது, மாறி மாறி எடுக்கணும். இந்த மாதிரி வரிசையாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். எது கிடைக்குது அதில் திருப்தி அடைஞ்சுக்கணும். ஏன் இது கொடுக்கல, ஏன் அதை கொடுக்கல, அதில் உப்பு இல்லை, காரம் இல்லை, புளி இல்லை, உப்பு இல்லைன்னு இருக்கக்கூடிய கிடைத்ததில் ஒரு சந்தோஷத்தோட சாப்பிட்டுக்கணும். அப்படிங்கிறத அவர் நிறையா விதிகளை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு, புற கிராம விரஜான். புறம்னா நகரங்க, மீனிங் எழுதிக்கலாம். புறம்னா நகரத்தில் எங்கெங்கே பிக்ஷாம் எடுக்கலாம். ஜீவிதம் வாழ்க்கை, பிக்ஷாம் எடுக்கலான்னா வாழ்க்கை நடத்துதல். ஏன்னா எங்கே பிக்ஷை எடுக்கிறாரு அங்கே தான் அவர் வாழ போகிறார். ஜீவிதம் என்னென்ன நகரத்தில், கிராமம், கிராமத்தில் விரஜான் சார்த்தானு. விரஜானாங்க
ஏழைகள் வாழ்கிற இடமா செலக்ட் பண்ணணும். அவர் ஹைஃபையாக போய் தங்கக்கூடாது. விரஜான் ஏழைகள் வாழும் இடம் தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது சார்தான். சார்தான்னாங்க பக்தர்கள் வாழுகின்ற இடம். சன்னியாசம் எடுக்கிறேன்னு சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார். கோவாவில் போய் ரூமை போட்டு, பாண்டிச்சேரியில் போய் ரூமை போட்டா என்ன பண்ணுறது? அங்கே குடிசையே அமைச்சாலும் அவங்க அந்த ஆசிரமத்தில் உருப்படியாக வாழ முடியாது. 4 நாள் கெட்டு போயிடுவார். ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு, பக்தர்கள்லாம் அப்போ என்ன அர்த்தம்? கோயில் இருக்கணும், ஒரு தீர்த்தாடனம், நல்ல நதிக்கரை, இந்த மாதிரி பக்தர்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய இடமாக இருந்தால் தான் அது புனிதமான இடம்னே பேர். அந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுக்கணும். சார்தான் பக்தர்கள் வரும் இடம். சார்தான்னு பிக்ஷார்த்தம் பிரவிஷன்னு. பிக்ஷார்த்தம் பிக்ஷை எடுப்பதற்கு, பிச்சைக்காக. பிக்ஷார்த்தம்னு என்ன அர்த்தம்? பிச்சைக்காக. பிரவிஷன்னு சரேத்து சஞ்சரித்து. பிரவிஷம்னா டு என்டர், உங்களுக்கு தெரியும். விஷ் டு என்டர், அங்கு நுழைந்து வாழ வேண்டும் அப்படின்னா அங்கு சஞ்சரித்து வாழ்க்கையை நடத்தணும். நகரமா இருந்தாலும் சரி, கிராமமா இருந்தாலும் சரி, ஏழைகள் வாழ்ற இடமா இருக்கணும், பக்தர்கள் வந்து போயிட்டு இருக்கிற இடமாக தேர்ந்தெடுத்து சஞ்சரித்து அல்லது நுழைந்து, அந்த இடத்துக்குள்ள நுழைந்து. ஏன்னா பிரவிஷன்னா நுழைந்து மீனிங். விஷ் பிரவிஷ் நுழைந்து வாழணும். அடுத்து என்ன சொல்றாரு? புண்ணிய தேச சரித்த. புண்ணிய தேச, புண்ணிய இடம். நான் அதான் முதலே சொன்னேன், புண்ணியமான ஒரு இடம்னா கோயில் இருக்கிற இடம். சரித்துனா நதி, புண்ணிய நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிற இடம். அந்த மாதிரி இடத்தை தேர்வு பண்ணணும். ஷைலனா மலை, மலை பிரதேசங்கள் தேர்ந்தெடுக்கிறது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நிறைய சன்னியாசிகளை ரிஷிகேஷில் பார்க்குறோம். நம்ம ஊரில் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா அங்கேயே இருக்குது ஷைல, மலைப்பகுதிகள், ஹில். அடுத்து வனம், காடு அதிகமாக இருக்கிற பகுதிகளை இங்கே தேர்ந்தெடுத்து வாழணும். 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க கூடாது. அதுதான் ஓப்பனாக சொல்கிறார் அவர். சொஃபஸ்டிகேஷன், அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகக்கூடாது. மெயினாக அதுதான் அவங்க சொல்கிற மெயின். அவர் இப்போ எல்லாத்தையும் யோசனை பண்ணி பாருங்க, அவர் கம்ஃபர்ட் ஜோனில் போய் வாழக்கூடாது. இப்போ இது அவங்களுக்கு மட்டும்தானா? கிரகஸ்தாக்கெல்லாம் நாம் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கலாமா அப்படின்னா, சன்னியாசிங்கிறவங்க, சன்னியாச ட்ரெஸ் போட்டவங்க மட்டும் சன்னியாசின்னு சொல்ல முடியாது. சமயக்கு ஞாசம், வைராக்கியத்தை பெற்றவர்கள். அப்போ இந்த பாதையில் வர்றவங்க எல்லாருமே அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் நமக்கு அந்த வைராகியம்னு என்னென்ன கத்துக்க முடியும். அதுதான் அவர் சொல்றாரு. சன்னியாச ஆசிரமத்துக்கு மட்டும் அவர் விதியா சொல்றாரு. ஆனா அவங்க ஞானத்தர் பாதையில் நோக்கி போறதுனால அவங்களுக்கு இந்த இது சொல்றாரு. இப்ப கிரகஸ்தாவாக இருந்து நாம் இந்த பாதையில் நோக்கி மோட்சத்தை பெறணும் அப்படிங்கிற பாதையில் போகும்போது கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். கிரகஸ்த சன்னியாசின்னு பேர் சுவாமிஜி சொல்லுவோம். நாமள என்னது கிரகஸ்த சன்னியாசியா இருக்கும். அவங்க சன்னியாச ஆசிரமத்துக்குள்ள போயிட்டாங்க. நாம ஆசிரமத்தை விட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. கிரகஸ்த சன்னியாசி. ஸோ நாம போற இடம் இப்படிதான் இருக்கணும். நாமளும் என்ன பண்ணக்கூடாது, 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிக்கிட்டு அங்க இருக்கிற கம்ஃபர்ட்லயே என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அதுக்கு பேர் பிக்னிக். இட் இஸ் நாட் யாத்ரா, அல்லது இட் இஸ் நாட் அந்த மாதிரி வசதிகளுக்கு நம்மள வச்சுக்க ட்ரை பண்ணக்கூடாது. அது என்னன்னா மனப்பக்குவத்தை கொடுக்காது. கம்ஃபர்ட் ஜோன், டிஸ்கம்ஃபர்ட்லயே ஒரு செகண்ட் வாழ்க்கையில கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போகாம இருந்தாவே போதுங்க. வைராக்கியங்கிறது ஈஸியா பெற்று விடலாம். எந்த ஒரு சின்ன ஒரு இடத்துலையும் நாம கம்ஃபர்ட் ஜோனை செலக்ட் பண்ணாம இருக்கிறோமா, அது நல்லது செய்யறேன், வெதர் இட் இஸ் கம்ஃபர்ட் ஆர் டிஸ்கம்ஃபர்ட், ஐ டசன்ட் மேட்டர். அதுதான் வாழ்க்கையினோட குறிக்கோள். அதுதான் மனப்பக்குவத்துக்கு ஹேதுவா இருக்கும். ராகத்வேஷிலிருந்து விடுபடுவதற்கு அதுதான் அஸ்திவாரமே. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வர்றதுதான் ராகத்வேஷிலிருந்து விடுபடுகிற மனதிற்கு அஸ்திவாரமே. அதான் சொல்றாரு. வனம். அடுத்தது ஆசிரமபதியும் மகீம். ரிஷிகள், ஆசிரம்னா ஆசிரம பகுதிகள், ரிஷிகள்லாம் வாழ்ற இருக்கிற ஆசிரம மகீம், ரிஷிகள் வாழ்கிற இடம். பூமி, மகீம்னா பூமி. பூமியில எங்கெங்க அந்த பூமியில புறம், கிராமம், விரஜான், சார்த்தான், பிக்ஷார்த்தம், பிரவிஷன்னு சரைத்து. வேறங்க புண்ணிய தேசம், சரித்து நதியோரம், கோயில்கள் இருக்கிற இடம், மலைப்பகுதி, சைலம், வனம், அல்லது ஆசிரமத்தில் தங்கி படிக்கலாம். ஆசிரமத்தில் ஒரு சுவாமிஜி ஆசிரமம் வச்சிருந்தாருன்னா
நீ அங்க போய் தங்கிக்கலாம். இது சொல்லிட்டாரு. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் இந்த பாதையில் செல்வதற்கு நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். அதனாலதான். அடுத்த ஸ்லோகம். வானப்பிரஸ்த ஆசிரம பதேஷு பைக்ஷ்யம் ஆச்சரேத். இங்கேயும் பிக்ஷதான். சம்சித்யத்யாஸ்வசம் மோகக சுத்த சத்வக ஷிலாந்தசா. வானப்பிரஸ்த ஆசிரம பதேஷு. வானப்பிரஸ்தர்கள் அதிகமாக இருக்கிற அவர்களிடம் உணவு பெற்றுக்கொள். ஒரு வானப்பிரஸ்தா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட போய் நீ உணவு வாங்கிக்கோ. பிக்ஷா இருந்தாங்கன்னா, அவங்க கொடுக்கிற நிலையில் இருந்தாங்கன்னா, அது அண்டர்லைன் பண்ணிக்கணும். வானப்பிரஸ்த ஆசிரம பதேஷு அபிக்ஷம், வாய்ப்பு கிடைத்தால். அபிக்ஷம் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட்ல வந்து இஃப் யூ கெட் a சான்ஸ் டு கெட் ஃபுட் ஃப்ரம் அ வானப்பிரஸ்தா, இட் இஸ் நைஸ் அண்ட் குட். இஃப் யூ ஹாவ் அ சான்ஸ் அர்த்தம். அபிக்ஷம்னா வாய்ப்பு கிடைக்கும் போது. எப்ப பார்த்தாலும் அதையே தேடிட்டு கூடாது. நாம போய் ஒரு வானப்பிரஸ்தத்தையே போய் உணவு வாங்கலாம்னு ஒரு சன்னியாசி நினைச்சிட்டு இருக்க கூடாது. இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு கெட் ஃபுட் ஃப்ரம் வானப்பிரஸ்தா, இட் இஸ் வெரி நைஸ் அண்ட் குட், கோ அண்ட் கெட் இட். அதான் அபிக்ஷம்னா வாய்ப்பு கிடைக்கும் போது பைக்ஷ்யம், உணவை பெற்று ஆச்சரியத்து நீ வாழ்க்கைய வாழு. அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை வந்து குறிக்கோளை வச்சுக்கூடாது. ஏன்னா வானப்பிரஸ்தமே கஷ்டம் அவங்களுக்கே. ஏன்னா அவங்க பொறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க கிடைச்சதுன்னா நீ வாங்கிக்கோ. யார் சன்னியாசி சொல்றார், வானப்பிரஸ்தத்துல வாங்கிக்கோ. வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கவங்கிட்ட நீ ஃபுட்டு தாராளமா வாங்கலாம். அபிக்ஷம் பைக்ஷ்யம் ஆச்சரியத்து, உன்னுடைய வாழ்க்கை வாழலாம். அடுத்தது சம்சித்தி. அதை பிரிக்கும் போது சம்சித்தி ஆஷு, சம்சித்தி ஆஷு சம்மோக, அப்படி அந்த வேர்டை பிரிக்கணும். சம்சித்தினா மோட்சத்தை நீ அடைவாய். சித்தி சம்சித்தி, சம்யக்கு சித்தி. சம்சயரகித ஞானம், பெற்ற ஞானத்திலிருந்து நழுவாத ஞான நிஷ்டையை நீ பெறலாம். மோக்ஷம், சம்சித்தின மோக்ஷம். எப்போ சம்சித்தி? ஆஷு அப்படின்னா சீக்கிரம் அர்த்தம், விரைவாக. விரைவாக அசம்மோக, மோகத்திலிருந்து நீங்குவாய், மோட்சத்தை அடைவாய். ஆஷு அசம்மோகனா சீக்கிரமாக நீ மோகத்திலிருந்து விடுபடுவாய். விரைவில் மோகத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நீ மோட்சத்தை பெறுவாய். எப்போ? சுத்த சத்வக, சுத்த சத்வக தூய்மைப்பட்ட. சத்துவ குணம் தான் தூய்மைக்கு முதல் காரணம். அப்ப சத்துவ குணத்தை அடைந்து சுத்த சத்வக தூய்மையான மனதை அடைவாய். சன்னியாசி சொல்றார், நீ தூய்மையான மனதை அடைவாய். ஷிலாந்தசா, எப்படிப்பட்ட உணவுக்கு? ஷிலாந்தசா முதலே பார்த்திருக்கா. அந்தஸ்னாங்க உணவு. ஷிலாந்தசா அப்படின்னா நாம் சொல்லியிருக்க முதலே, அந்த காலத்துல நெற்காலத்துல பயிர்கள்லாம் ரெடி பண்ணும்போது அங்கு செதறி கிடக்கிற தானியங்களை பொறுக்கி நீ வந்து சமைச்சு சாப்பிடலாம், சாப்பிட்டுக்கோ. எதுவுமே கிடைக்கல அப்படின்னா யூ கோ ஃபார் தட். எங்கேயுமே எனக்கு உணவே கிடைக்கல, வானப்பிரஸ்தம் இல்லை, கிரகஸ்தாசிரமத்தில் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது களத்தில் கிடைக்கிற நெற்கதிர்களை, நெற்பயிர்களையோ அல்லது தானியங்கள், எது தானியம் கிடைக்குதோ அதை எடுத்துட்டு வந்து அதை கிளீன் பண்ணி ஒரு கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்டு வாழ்ந்துக்கோ அப்படிங்கிற ஐடியா கொடுக்குறார். எதுவுமே கிடைக்கல, ஷிலாந்தசா பிக்ஷை, அப்படியும் நீ சாப்பிட்டுக்கலாம். பிக்ஷை எடுக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா. இப்போ வானப்பிரஸ்த ஆசிரமத்தை விடங்க சன்னியாசி ஆசிரமங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டோம்னா, அவங்க அந்த ஞான மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுப்புகளை, கடமைகளை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போ டைம் அவைலபிலிட்டிங்கிறது அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அந்த டைமை யூஸ் பண்ணுறது, இப்போ நம்ம ஒரு கர்மத்தை செஞ்சுக்கிட்டு வர்றதுங்கிறது வேற. கர்மமே இல்லாமல் சும்மா அப்படியே இருக்கிறோம் அப்படின்னா எம்டி மைண்டு தான். அது ரொம்ப கஷ்டம். மனதை வந்து நான் அதனால தான் சொல்வேன், சன்னியாசி ஆசிரமத்தில் போய் ஞானத்தை பெறுவது என்பது, கிரகஸ்த ஆசிரமத்தில் ஞானத்தை பெற முடியாதவன் சொல்றவன்
சந்நியாச ஆசிரமத்தில் போய் கண்டிப்பா ஞானத்தை பெறுவது கடினம். ஏன்னா இங்க நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். டைம் நம்ம சும்மா இருக்கிற நேரங்கிறது ரொம்ப கம்மி. அப்ப நம்மளுடைய கட்டுப்பாடுகளுக்கு ஈஸி. அங்க போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அப்ப மனம் ரொம்ப அளவாயும் எங்க பண்றது ஒரு பொறுப்புகளும் கிடையாது. அது ஆசிரமத்தில் இருந்தா கூட ஒரு சுவாமிஜி ஒரு கண்ட்ரோல் இருந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் இதெல்லாம் வான் பண்ணி உசார் பண்ணிடுவார். இதை சும்மா விடக்கூடாது, வேறு இந்த வேலை செய் இந்த வேலை செய்யு கர்மத்தை அவரே கொடுத்துருவார். இப்ப நம்ம அது மாதிரி இல்லாத இடத்துல போய் சிக்கும் போது கண்டிப்பா கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் மோர் அவைலபிலிட்டி ஆஃப் டைம் தான் பிரச்சனை. அப்ப அதனாலதான் என்ன சொல்றாரு, கட்டுப்பாடுகள் அதிகம். புரிஞ்சுக்கணும். ஏன் சன்னியாசி இவ்வளவு கட்டுப்பாடு ஆசிரமத்தில் கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுதான் காரணம். ஸோ காலம் அதிகம் இருக்கும்போது பொறுப்புகள் இல்லைங்கும் போது அவங்க விசாரத்துக்கு செலவு அதிகம் பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வர்றாரு, யூ டூ விசாரம். ஆத்ம விசாரம் சாஸ்திர படனத்தை தவிர சன்னியாசி ஆசிரமத்துல வேறு எதையும் பிரதானமாக அவர்கள் வைத்துக் கொள்ள கூடாது. ஒரு நாள் கூட விசாரம் இல்லாமலோ ஜபம் இல்லாமலோ தியானம் இல்லாமலோ அவங்க கழிக்க கூடாது. படிக்கணும் அல்லது சொல்லி கொடுக்கணும். சாஸ்திரத்தோட கீப் இன் டச்சில் இருந்துட்டே இருக்கணும். அதுதான் சன்னியாசி ஆசிரமத்துக்கு அழகே. அடுத்தது, ந ஏதத் வஸ்துதயா பஷ்யேத் திருஷ்யமானம் வினஷ்யதி அசக்த சித்தக விரமேத் இக அமுத்ர சிகீஷிதாம். பஷ்யேத்த திருஷ்யமானம். எப்படி பார்க்கணும் நீ உலகத்தை? பஷ்யேத்து திருஷ்யமானம், பார்க்கப்படுகிற அனைத்தும். இந்த உலகத்துல எத்தனையோ சன்னியாசி நீ எத்தனையோ பார்ப்ப, கொஞ்சம் நஞ்சமில்ல, உலகத்துல நிறைய பார்ப்ப. பஷ்யேத்த திருஷ்யமானம், பார்க்கப்படும். பாசிவ் வாய்ஸ் மானம் போட்டான். அப்போ பார்க்கப்படும் அனைத்தையும் எப்படி பஷ்யேத்து பார்க்கணுமாமா? ந ஏதத்து வஸ்துதயா, எந்த பொருளை பார்த்தினாலும், ந வஸ்துதயா, வஸ்துதயானாங்க எந்த பொருளை பார்த்தாலும் இது நமக்கு ஃபியூச்சர்ல பயன்படுமா, இப்ப இது இப்ப நமக்கு வாழ்க்கைக்கு இன்னைக்கு பயன்படுமா, வாங்கி வச்சோம்னா நாளைக்கு பயன்படுமா, அந்த பொருளை எப்படியாவது அடைஞ்சிடணும், அதனோட தேவைகள் அதிகமா இருக்கு. இப்படி என்ன பண்ணக்கூடாது, எந்த பொருளையும் பார்க்க கூடாது. அப்படிங்கிறாங்க, எந்த பொருளையும் அவன் சேர்த்து வைத்துக் கொள்ள கூடாது. இதை கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவங்க நாம இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு பொருளை பார்க்கறோம் அப்படின்னா ஒரு தடவைக்கு 100 தடவை அது அவசியமா. இப்போ வெளியில போறோம் அப்படிங்கறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற கண்டிஷன் கிடையவே கிடையாது. நிறைய பேர் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம். போயிட்டு வந்தா வீட்டுல இருக்கவங்க பொக்குன்னு போயிடுவாங்க, ஏதோ வாங்கிட்டு வரணும்னு சொல்ல போய் கடைக்கு போய் ஷாப்பிங்கிறதே இங்க என்ன சொல்றாரு, என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவைக்கற்ற பொருள்களை வாங்கிட்டு வந்துடுவோம். ஒருத்தர் நம்ம குரூப்ல ஒருத்தர் சொன்னாங்க பாத்தீங்களா, வெளியிலையும் போனா 2 பையோட போவே, திரும்பி வரும்போது 4 பையோட வரும், தூக்கறக்கு 4 வேணும். அப்ப என்ன ஆகுனாங்க, தேவைக்கற்ற பொருள்கள் அதிகமா சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு நோய், அது மனநோய். வெளியில போனா ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறது இட் இஸ் அ மனநோய் அது. ஏன்னா இப்ப நீங்க மற்றவங்களுக்கு வாங்கி கொண்டாந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட எனக்கு வாங்குறது அதிகமா இருக்கு எப்பவுமே. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒவ்வொரு தடவையும் போகும்போது பொருட்களை வாங்கி கொண்டாந்து சேர்த்த யூ ஹாவ் டு, பொருளை வாங்கிட்டு வச்சுக்கலாம். அதுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு காலமும் தேவைப்படும், உழைப்பும் தேவைப்படும், பணமும் தேவைப்படும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மணி டு மெயின்டைன். ஒரு பூஜை வருது நாளைக்கு, கிளீன் பண்ற வீடு எவ்வளோ ஆளு, பைசா இல்லாம ஆளுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்களா, இல்லை நாம மேலே ஏறி நின்று எதையாவது இறக்குற, அது ஒரு 20 வயசு 25 30 வயசுக்கு வரை ஏறி இறங்கி எல்லாம் அட்டாளியோட கிளீன் பண்ணிருக்கலாம். இப்போ எங்களாட்ட ஆனா என்ன பண்றது, ஒரு மேலே ஏற முடியுமா, ஏறி உளுந்த என்ன ஆகுறது. அதாவது அந்த ரிஸ்க் எல்லாம் வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நான் எல்லாம் பண்ணிடுவேன், பண்ணிடுவோம். உடம்பு அந்த ஏஜ் தாண்டதும் போது அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த பொருள்களை எடுத்து வச்சு கிளீன் பண்ணி என்ன ஆகுது, காலம் வேஸ்ட். அப்புறம் உழைப்பு கொடுக்காம நீங்க என்னதான் ஆளை விட்டு கிளீன் பண்ணாலும் கூட இருந்தா ஆகணும். உழைப்பு 50% குறைச்சிக்கலாம், 50% நம்ம செஞ்சுதான் ஆகணும். யோசனை பாருங்க, காலம் அந்த ஒரு அவங்க கிளீன் பண்ணிட்டு அந்த கிளீன் பண்றவங்க உள்ள வெளியில போற வரைக்கும் காலம் போச்சு. நம்ம உழைப்பையும் கொடுத்தாகணும். அடுத்தது காசு, மெயின்டெனன்ஸ் காசுன்னு ஒண்ணு இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வாங்குறானா இல்ல, எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்க. அப்ப அந்த பொருள்களுக்கு நம்ம மெயின்டைன் பண்ற போது என்ன நடக்கும், கண்டிப்பா அதுக்கு செலவு பண்ணித்தான் ஆகும்.
ஸோ அதனாலதான் அபரிக்கிரகங்கிறது கிரகஸ்தா சன்னியாசி வந்து ஒரு பொருளை கூட சேர்த்தக்கூடாது. கையில ஓட்டை தவிர, பிக்ஷாம் எடுக்கிற ஓட்டை தவிர வேற ஏதையும் சேர்த்தக்கூடாது. ஒரு ட்ரெஸ்ஸை தவிர, அந்த கோட்டை தவிர. ஆனா கிரகஸ்தா அப்படி வாழ முடியாது, சாஸ்திரம் ஒத்துக்குது. யூ கேனாட் லிவ். ஏன்னா யூ ஹாவ் டு குக் ஃபுட் மோர், யூ ஹாவ் டு ஷேர் ஃபுட், யூ ஹாவ் டு குக் எ லாட், யூ ஹாவ் டு ஷேர். அப்படிங்கும்போது ஒண்ணுமே இல்லாம எதில் போய் குக் பண்றது, எதை போய் ஷேர் பண்றது? அப்படி அல்ல, தேவைக்கு மேல். நீங்க உங்க வீட்டு வந்து வேணா இன்னைக்கு நீங்க ஒரு தாட் ஆஃப் த டே எடுத்து போய் பாருங்க. நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருளை விட யூஸ் பண்ணாம வச்சிருக்கிற பொருள் தான் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். என்ன சொல்லுவோம்? அது நாளைக்கு வேணும், அது நாளானைக்கு வேணும். அது கூட பரவாயில்லைங்க, அடுத்த தலைமுறைக்கு மகளுக்கு கொடுக்கறதோட பரவாயில்ல. சீர் கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சிருக்கேன், பேத்திக்கு வேணும், பேரனுக்கு வேணும், பேத்தியோட பிள்ளைக்கு வேணும்னா அப்ப என்ன ஆகும் வீடு? அப்ப கடைசியில பாத்திரத்தை வச்சு நான் போய் வெளியில் நின்றுக்கலாம். திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நமக்கே இடம் இருக்காது உள்ள இருக்கிறது. அப்ப we have to stand outside and we can keep all the things inside. அப்ப என்னங்க பண்ணலாம்? சேர்த்து வச்சுட்டேனே, இது வரைக்கும் தெரியாம நான் சேர்த்திட்டேனே, தானம் பண்ணிருங்க. யார் அதுக்கு தேவையை எடுத்து எடுத்து கொடுங்க. யாராவது ஒருத்தர் இந்த பொருள் தேவையில் இருப்பாங்க. இப்ப பாத்திரம் இருக்கு அப்படின்னா பாத்திரம் இல்லாம கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சமைக்கிற கூட எடுத்து கொடுத்துருங்க. ஐயோ அவ்வளவுதான், you are not qualified for வேதாந்தம். ஐயோன்னு மனசு சொல்லுச்சுன்னா you are not yet qualified for வேதாந்தம். தேவையற்ற பொருட்களை கொடுத்துட்டு அது வெளியில சொல்லக்கூடாது. தானம் இது வந்து தேவையற்ற பொருள் கொடுத்து தானம், அதனால கொடுத்துன்னு சொன்ன தானம் சொல்லி நான் இட் இஸ் நாட் தானம் அட்டால். எனக்கு தேவையில்லை கொடுக்குறேன், அதுக்கு பேர் தானம்லாம் சொல்லிக்கூடாது, பெருமையெல்லாம் பேசிக்க கூடாது. தேவையற்ற பொருட்களை கழிக்கணும். ஒண்ணும் எதை எங்க டிஸ்போஸ் பண்ணுமோ பண்ணிடணும். அப்ப அதை கொடுக்க ஆரம்பிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா டைமும் கிடைக்கும், அவைலபிலிட்டி ஆஃப் டைம் பிளண்டியா கிடைக்கும். யூ கேன் நீட் நாட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி டு கிளீன் மெயின்டெனன்ஸ். யூ நீட் நாட் ஸ்பெண்ட் மோர் மணி ஃபார் மெயின்டெனன்ஸ். எல்லாமே குறையுதும் போது அப்ப கிரகஸ்த ஆசிரமத்துல அவைலபிலிட்டி ஆஃப் டைம் ஃபார் வேதாந்திக் ஸ்டடி அவனுக்கு தான் கிடைக்கும். இல்லைன்னா என்னது, அவங்க வீட்டை ஒன்று வாங்கியிருக்காங்க, அது என்னமோ ரொம்ப நல்லா இருக்காமே, நம்மளும் வாங்கலாம். அந்த வீட்டை 4 வீடு தள்ளி ஒன்று வாங்கியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா ஹெல்ப்பா இருக்காமே, அதை வாங்கிக்கலாம். இப்படியே போய் கடைசியில அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாருங்க காலம் பத்தாது. எதுக்கு? வேதாந்தம் படிக்கிறது. ஏங்க நம்ம இந்த மனித சரீரம் எடுத்துட்டு வந்தது பொருள்களை வாங்கி டம்ப் பண்றக்கா, ஞானத்தை பெறக்கா? எதுக்கு இந்த சரீரத்தை மனுஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறான்? கெஞ்சி கூத்தாடி 4-5 மாதமாய் கொய்யவனை வேண்டி எதுக்கு வாங்கிட்டு வந்தோம்? சாமானமெல்லாம் சேர்த்து வைக்கிறக்கா? அடுத்த தலைமுறைக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்க சேர்த்து வச்சு பாருங்க, அது வந்து அவுட் டேட்டட் ஆயிடும். அடுத்த தலைமுறை வந்து இந்த பாத்திரத்துல எவ யூஸ் பண்றது, எல்லாம் கொண்டு கடையில போடு காசு வாங்குன்றாங்க. பித்தளையா இருந்தா காசு வாங்கலாம், அது எவர்ஸ்ல இருந்தா அன்னைக்கு காலக்கு அது காசும் கிடைக்காது, தூக்கி போட்டு என்ன பண்ணிடுவாங்க. இதுலயா ஐய ஒரு ஃபுட்டு வேணா ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு நைஸ் அழகா வருது, இந்த பாத்திரத்தை வச்சுக்கிட்டு எவ சோறாக்கிட்டு வந்துருக்குறதுங்கிறாங்க இப்பவே. இன்னும் ஃபியூச்சர்ல என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ நாம என்ன நினைக்கிறோம், இந்த பாத்திரம்லாம் பேத்திக்காகவும் மகளுக்காகவும் பயங்கரமே, அதெல்லாம் வேஸ்ட். அது நம்மளுடைய அபரிக்கிரகங்கிற குணம் இல்லாத காமிக்குது. நமக்கே எப்படின்னா, நீங்க சன்னியாசி யோசனை இருப்பாருங்க, எதையுமே சேர்த்திக்கொள்ள கூடாது. அதான் சொல்றாரு, ஏதத்து வஸ்துத்தையா பஷ்யேத். எந்த பொருளை பார்த்தாலும் இது நமக்கு நாளைக்கு ஆகும், இது இருந்தா அது நல்லா இருக்கும், இது இருந்தா அது நல்லா இருக்குன்னு பார்க்க கூடாது. எஸ்பெஷலி கிரகஸ்தா. இது வந்து சொல்றது வந்து வானப்பிரஸ்தா, நாட் ஈவன் சிங்கிள். பட் கிரகஸ்தா கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணிக்கலாம். அந்த லா வந்து கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணி மினிமம் பொருள்களை வச்சு சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் டைம் கிடைக்கும், அப்பதான் மண்டையில உளைச்சல் கம்மி. ஏன்னா ஒரு பொருள் அது ரிப்பேர் ஆகும், அப்புறம் அதை வரணும், இது எல்லாமே கம்மியாகும். அப்போ அவைலபிலிட்டி நிறைய இருக்கும், வீடு நீட்டா இருக்கும், சுத்தம் பண்றது ஈஸி. அப்படியே எப்ப பார்த்தாலும் வீடு நீட்டாவே இருக்கும். பொருள் கம்மியா வச்சு பாருங்க, டப்புன்னு எடுத்து கிளீன் பண்ணா டப்புன்னு வீடு நீட்டா இருக்கும். பொருள்களை சேர்த்து வச்சோம்னா அதுல தூசு படிஞ்சு ஒட்டடை படிஞ்சு அதை துணி எடுத்து அப்புறம் அதை ஒரு துணி போட்டு போத்தி அதுல ஒட்டடை படிஞ்சு, பொருள்கள் இருந்தா ஒட்டடை படிஞ்சுதான் தீரும். ஸோ அதுதான் சொல்றாரு. அடுத்தது திருஷ்யமானம். ஏன் எப்படி அத பஷ்ய திருஷ்யமானம் வினஷ்யதி, எப்படி நீ அந்த ஒரு பொருளையும் பாரு, அது அழியக்கூடியது. அது என்னைக்கோ ஒரு நாள் உன்னிடத்தில் இல்லாமல் போகலாம், அல்லது நீ அந்த பொருளெல்லாம் வீட்டுல இருக்கும், நாம பாட ஏறிடுவோம், அப்ப அந்த பொருள் வேஸ்ட். ஒன்னா நீ போயிருவேன் இந்த வீட்டு
எந்த வீட்டுல பொருள்களை சேர்த்து வச்சிருக்கியோ ஒன்னா நீ வெளியில போவ, இல்லையா அதுக உன்னை விட்டு போயிடும். அந்த அறிவை சிந்திச்சு சிந்திச்சு யூ மஸ்ட் பிரிங் த ஆட்டிடியூட் ஆஃப் அபரிக்கிரகம். சாஸ்திரம் சொல்லிடுச்சு, அதனால நான் எதையும் சேர்த்த மாட்டேன், அப்படியே இல்லை. இந்த அறிவுடன் எந்த ஆட்டிடியூட் வரனாலும் என்ன வரணும்? அறிவு. என்ன அறிவு வரணும்? இதெல்லாம் அனித்தியம் அப்படிங்கிற அறிவோடு, அதெல்லாம் அழியக்கூடிய தன்மைங்கிற ஞானத்தோடு அந்த பொருள்கள் மீது வைராகியம் வர வேண்டும். அடுத்தது அசக்த சித்தக, பற்றில்லாத மனம். அசக்த சித்தம்னா மனம், அசக்த சித்தம் எதுலையுமே போய் ஒட்டிக்கூடாது. பற்றற்ற மனம், பற்றில்லாத மனமுடையவனாக இருக்கணும். அடுத்து விரமேத்து இக அமுத்திர, அதாவது இகம்னா இந்த உலகத்துல அல்லது சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அந்த மாதிரி, அமுத்திரனா வேறு உலகத்துக்கு போற, அதுல பற்ற விலக்கி கொள்ள வேண்டும். விரமேத்துனா விலக்கி கொள்ள வேண்டும். அசக்த சித்தக, பற்றில்லாத மனமுடையவனாக இக இந்த உலகத்துல சுகத்தை அனுபவிக்கணும், இறந்ததுக்கு அப்புறம் வேற லோகத்துல போய் சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுல ஆசை என்ன பண்ணு? அந்த கர்மத்திலிருந்து சிக்கீர்ஷதாம்னா அந்த கர்மத்தை செய்யணுங்கிற ஆசையிலிருந்து விரமேத்து, உன்னை நீ விலக்கிக்கொள். இந்த உலகத்துல சுகத்தை பெறணும், அமுத்திர மேலுலகத்தில் இறந்ததுக்கு அப்புறம் போற இடத்துல நான் சுகத்தை பெறணும், அதற்கான கர்மத்தை செய்யணும், அந்த கர்மத்திலிருந்து உன்னை நீ விலக்கிக்கொள். அதான் ஒரு வைராகியம் வருது அப்படிங்கிறதுனா ரெண்டு ஸ்டேஜ்ங்க. ஞானத்தை பெற்றதற்கு பிறகு வர வைராகியம் வேற, அதை எடுத்துன்னு அதுக்கு ட்ரை பண்ண முடியாது. ஏன்? ஞானத்துக்கு பிறகு என்ன தெரியும்னா இந்த உலகமே மித்தியான்னு தெரிஞ்சு போயிடும், சத்தியத்தை புத்தியெல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும். அப்ப அது அவங்களுக்கு சுபாவமா அந்த வைராகியங்கிறது போராடி பெறதா இருக்காது. ஆனா எடுத்தோன்னு அதை பெற முடியாது. அதாவது சின்ன தீயை வச்சுதான் பெரிய தீ பிடிக்கிற மாதிரி, பெரிய தீ சின்ன தீயா வளர்த்தோம்னா தான் அது பெரிய தீ ஆகுது இல்லைங்களா? அப்ப அடுப்பத்தை வைக்கிற அப்படின்னா முதல்ல தீக்குச்சி இருக்கிற தீ தான், அதை வச்சுதான் நீங்க அந்த 4 விறகு எரிக்க முடியும். சின்ன தீயை வச்சு பெரிய தீ பண்றதுன்னு பேரு. அதை போல உலகம் மித்யாங்கிற மூலியமாக வரக்கூடிய வைராகியம் தான் அல்டிமேட் பெரிய தீ. ஆனா எடுத்தோன்னு அதுக்கு நம்ம ட்ரை பண்ண முடியாது, சின்ன தீயை வச்சுதான் பெரிய தீ பண்ண முடியும். அப்ப அந்த சின்ன தீ என்ன? அந்த உலகம் ஞானத்துக்கு பிறகு வருகிற வைராகியத்தை பெறுவதற்கு முன்னாலேயே வைராகியம் இருந்தா தான் அந்த ஞானத்துக்கு போக முடியும். வயசு வருஷாதான் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் முழு வைராகியம் கேரண்டீடு. ஆனா அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன வேணும்? வைராகி வேணும். எங்கேயோ உதைக்குதுங்களே, எப்படிங்க வைராகியத்தை பெறது? அதான் சொன்ன, இந்த வைராகியம் வேற, அந்த ஞானியோட வைராகியம் வேற. அங்க மித்யாத்வ புத்தி வந்ததுனால அதுக்கு சுபாவமாயிரும். ஆனா அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன வேணுங்கிறாங்க? வைராகி வேணுங்கிறாங்களா? சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் வேணுங்கிறாங்களா? ஒரு வைராகி வேணுங்கிறாங்களா? அதை பெறுவ போது என்ன ஆட்டிடியூட் வேணும்? அனித்தியம். எல்லாமே என்னங்கிற அறிவு இருந்தா போதும், அனித்தியம். அது தொடர்ந்து எங்கோட இருக்காது, அதனால இருக்க முடியாது. இந்த அறிவை பெற்றுத்தான் இந்த ஆட்டிடியூட்ல வர முடியும் வைராகியங்கிறது. ஆனா திஸ் இஸ் நாட் பெர்மனன்ட். என்ன அல்டிமேட் என்ன? பெர்மனண்டா கிடைக்கூட வைராகியம் எப்ப? பெர்மனன்ட் வைராகியம்ங்கிறது எப்ப வரும்? ஞானம். சோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எடுத்துன்னா அதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றது அந்த மித்யா ஞானேன வருகிற வைராகியத்தை போய் பிடிக்குன்னா, எடுத்தோன்னா நாளைக்கு பொங்க வைக்கிறோம், 4 விறகு வச்சு உடனே குப்புடு தீ பிடிக்குமா? என்ன பிடிக்காது. என்ன பண்ணணும்? ஒரு கற்பூரத்தை எடுத்து போடுவோமா? அந்த சிறிய தீ தான் உங்களை எங்க கூட்டிட்டு போகும்? அப்ப அந்த சிறிய தீ அந்த வைராகியத்தை பெறுவதற்கு என்ன தெரியணும்? அனித்தியத்துவ புத்தி இருந்தா போதும். மித்யாங்கிறது வேற, அனித்தியம்ங்கிறது வேற. ஞானி வச்சிருக்கிற மித்யா ஞானம்ங்கிறது வேற, அது அப்புறம் பார்க்கலாம். இப்ப என்ன இருக்கணும்? அனித்தியம். ஒன்னா அது இருக்கும், இல்லைன்னா நான் இருப்பேன். ஒன்னா அது போயிடும், இல்லையா நான் போயிருவேன். அந்த புத்தியில தான் நீங்க என்ன பெற ட்ரை பண்ணணும்? வைராகியத்தை பெறுவதற்கு ட்ரை பண்ணணும். அதுதான் சீக்ரெட். வைராகியத்தில் இருக்கிற சீக்ரெட். அதை எடுத்தோம் நம்ம அதுக்கு போகக்கூடாது, சரிங்களா? ஏன்னா அனித்தியம் அப்படிங்கிறத இது என்னை நிறைவுபடுத்தாது, அந்த நிதித்தியாசனம் இருந்தாலும் வைராகியம் வரும்.
இது என்னை முழுமையாக எத்தனையோ பொருள்கள் வாங்கிட்டேங்க. இப்ப நான் 40 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டேன். எத்தனையோ பொருள்களை நான் அடைஞ்சிருக்கேன். திரும்பி பாருங்க உங்க வீட்டை, எத்தனை பொருள் அடைஞ்சேன் அப்படியே பாருங்க. அப்போ ஒரு ஞானம் வரும், இது எதுவுமே என்னை முழுமைப்படுத்தல. எல்லா பொருளையும் பாருங்க, எந்த பொருள் என்ன பண்ணல, முழுமைப்படுத்தல, நிறைவுபடுத்தல. அப்போ என்ன ஞானம் வரணும், இனிமேல் நான் என்ன வாங்கிட்டு உட்கார்ந்திருந்தாலும் அந்த பொருள் என்னை முழுமைப்படுத்த போவதில்லைன்னு ஒரு அறிவு வருது பாருங்க. சத்துவ குணத்துலதான் இது வரும், இல்லைன்னா வரவே வராது. அதான் சத்துவ குணம் முதல்ல சொல்லிட்டேன். சத்துவ குணத்துக்கு வா வா அர்ஜுனான்னு கூப்பிடுறாரு ஸ்டூடெண்ட. ஏன் அவர் சத்துவ குணத்துக்கு வந்தது, திங்கிங்க புரியும். என்னன்னு புரியும், இத்தனை நாள் இத்தனை பொருளை வாங்கிட்டேன், இத்தனை உறவுகளை சம்பாரிச்சு வச்சிருக்கேன், எதுவுமே என்னை நிறைவுபடுத்தலிங்கிறது இப்ப எனக்கு ப்ரூஃப். ஏன்னா உங்களுடைய நிறைவுபடுத்தாதுக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்களே உங்களுக்கு சாட்சி. எதுவுமே என்னை நிறைவுபடுத்தல. எத்தனை உறவுகளை சேர்த்து வச்சிருப்பீங்க, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ், எத்தனை அனுபவங்கள் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்சஸ், எதுவுமே என்ன தெரியுது, நிறைவுபடுத்தலின்னு தெரியுது. ஏங்க நிறைவான மாதிரி தெரியுது, அது நிறைவான மாதிரி தான் தெரியுமே தவிர முழுமையாக என்னை. அப்ப நிறைவு ஆயிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி மெஷரிங் ஸ்கேல் என்ன, அப்ப இனிமேல் எந்த பொருளையும் பின்னால போகக்கூடாது, எந்த உறவு பின்னாலே போகக்கூடாது, நிறைவாயிட்டீங்களே. அப்புறம் நம்ம எல்லாம் வேணும்னு நினைக்கிறோம். சோ எல்லாம் வேணும்னு நினைக்கும் போதே என்ன அர்த்தம், இன்னும் நாம நிறைவாகலை. அப்போ அந்த புத்தி அந்த இடத்துல என்ன கொண்டு வரணும், எதுவுமே என்னை நிறைவுபடுத்தாது. ஏன்னா அனித்தியம்னு சொன்னீங்கன்னா கூட அங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, ஏன்னா அனித்தியம்னு நம்ம வைராக்கியத்தை பெறோம், நிறைவுபடுத்தாதுங்கிறதுல நம்ம வைராக்கியத்தை பெறலாம். அனித்தியத்தை விட நிறைவுபடுத்தாதுங்கிற ஆட்டிடியூட் தான் வைராக்கியத்தை ஈஸியா பெற முடியும். இப்ப அனித்தியம்னு தெரிஞ்சாலும் வைராக்கியம் வர்றது கஷ்டங்கிற நான், அதை விட இதுதான் பெஸ்ட்ங்கிறேன். அதுவும் இருக்கு, ரெண்டையும் நான் சொன்னேன். அனித்தியமும் சொன்னேன், நிறைவுபடுத்தாதுங்கிறதையும் நான் சொன்னேன். அனித்தியத்துல முழுமையான வைராக்கியத்தை பெற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் எடுத்துக்கங்க. ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு முன்னாலே தெரியும் அதிலிருந்து வருகிற சுகம் கொஞ்ச நேரம் தான். அனித்தியமாக இருந்ததுனால நம்ம பற்ற விடுறதே கிடையாது. வெறும் அனித்தியம்ங்கிற அறிவை வச்சுக்கிட்டா பற்ற விட்டுருவோம்னு கேட்டீங்கன்னா விடுவது கடினம். ஃபர்ஸ்ட் அனித்தியம்ங்கிற ஞானம் இருக்கணும். ஆனா அதை மட்டும் வச்சுக்கிட்டு வைராக்கியத்தை பெற முடியாதுங்கிறது ஐஸ்கிரீம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். வாங்கணும்னா 2 நிமிஷம் காலியா போகுது, அனித்தியம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பண்றோம், எஸ் அதனால அடுத்து எங்க போற, அடுத்த ஸ்டெப்பு நிறைவுபடுத்தல, என்னைய பூர்ணம் பண்ணல, எனக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன் மனதுக்குள்ள வரல, இத்தனை நாள் தந்தது எதுவுமே எனக்கு வரல. அப்ப இனிமேல் வர்றது என்ன போறது இல்ல, தரப்போறது இல்லைங்க போது அந்த பொருளை பார்த்தோன்ன வாங்கணும்னு ஆசை வராது. அப்ப எந்த பொருளை பார்த்தாலும் வாங்கி வாங்கி போடுறேன்னா இந்த ஞானம் அவர்களிடம் இல்லை. அதனாலதான் எந்த பொருளை பார்த்தா என்ன பண்றாங்க அவங்க, அந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, இது கொண்டாந்து போட்டா என் மனம் நிறைஞ்சிருமா, இந்த பொருளை வாங்கினா நம்ம மனம் நிறைந்திருமாங்கிறனாலதான் அந்த பொருளை நாடுறாங்களே தவிர கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பொருளை பணத்தை அந்த பொருளுக்காக அவங்க வாங்குறது இல்லை. They are buying goods not for the goods sake. It is for their sake they are buying. What is for their sake? உள்ள என்ன இருக்கு, அபூர்ணத்துவம். அச்சா அந்த பொருளை வாங்கி போட்டோம்னா மனம் பூர்ணமாயிருமான்னு மனம் எதிர்பார்க்குது. இதை வாங்கி போடு ஒரு பூர்ணத்துவம் கிடைக்குமா, இதை வாங்கி போடு, இந்த உறவுல சேர்த்து போடு, அந்த உறவுல சேர்த்து பூர்ணத்தை வந்துருமான்னு அந்த பிரச்சனையினாலதான் போய் பொருள்களை வாங்குறமே தவிர பொருள்களை பொருளுக்காக நாம் வாங்குறது இல்லை. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை கொண்டு போடுறக்கு மனசு வருமாங்க. ஆனா அந்த பணம் கொடுத்து நம்ம வாங்குறோம், கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து உழைச்ச பணத்துல போய் ஒரு பொருளை வாங்குறேன்னா என்ன தெரியணும், பொருளுக்காக யாரும் வாங்குவது இல்லவே இல்லை. தன்னுடைய மனம் நிறைந்திருமா, மெயின் கிரிட்டேரியா அவங்களுக்கு என்னது, அவங்க மனம் நிறையணும். They are longing for the பூர்ணத்துவம். ஒவ்வொரு மனிதனும் பூர்ணத்துவத்தை அடைவதற்குத்தான் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பூர்ணம் வந்தாதான் ஃபுல் சாட்டிஸ்பாக்சன். அந்த சாட்டிஸ்பாக்சன் எங்க பெறதுன்னு தெரியாம, ஏன்னா இந்த பொருள்களை வாங்கும் போது என்ன தெரியுங்களா, டெம்பரரியா நம்மளை ஏமாத்தும். ஒரு நிறைவு வந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் நமக்கு அந்த நிறைவு கிடைக்கும். அந்த ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட் நிறைவுக்காக யாரு பின்னால ஓடுறோம், பொருள்கள் பின்னாலையும் அனுபவத்துக்கு பின்னாலையும் உறவுகளுக்கு பின்னாலையும் ஓடிட்டு கிடக்கிறோம். உறவுகள் வேண்டான்னு சொல்ல, பொருள்கள் வேண்டான்னு சொல்ல, அது பற்றோடு இருக்கிறது. என்ன பற்று, என்ன அது என்னை நிறைவுபடுத்திடும் நினைக்கிறேன் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் பற்று.
எந்த பொருள் வந்து இது வரைக்கும் 40 வயசு வரைக்கும் எதையும் நிறைவுபடுத்தலையா, அப்ப இனிமேல என்ன பண்ணாதது, நிறைவுபடுத்த போறது இல்லைங்கிற அந்த ஞானத்தோடு நீங்க ஒரு ஷாப்பிங் மால்குள்ள போனீங்கன்னா ஒரு பொருளை கூட வாங்காம வாங்கலிங்கிற சந்தோஷத்தோட வரலாம். ஒரு பொருளை நான் வாங்கலிங்கிறதுல என்ன இருக்கு உங்களுக்கு, ஒரு சந்தோஷம். அதுதான் வைராக்கியம். இத்தனை பொருள் மனம் பார்த்தது, எதையும் எனக்கு வாங்கணும்னு தோணல, வாங்காததுல சந்தோஷமா வருதுங்க, தட் இஸ் வைராக்கியம். ஐயோ வாங்க முடியலையே, கையில காசு இல்ல, இல்ல வீட்டுக்காரர் உள்ள, இல்ல மனசுல செஞ்ச வாங்காம வந்துட்டேனே உள்ள ஒரு, ஏன்னா இதுல மெஷர்மெண்ட் நீங்களே தான். ஐயோ நம்ம அதை வாங்காம வந்துட்டோமே, அவங்க போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க, நம்மளும் தான் போனோம், அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க, நம்ம வாங்கலினா யூ ஆர் நாட் இட் குவாலிஃபைட் டு ஸ்டடி வேதாந்தம். ஏன்னா வைராகியம் தான் பேஸ், அஸ்திவாரமே வேதாந்தத்துக்கு. ஸோ அதனாலதான் அப்பரிக்கிரகத்தை பதஞ்சலி அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுதி வச்சிருப்பாரு சூத்திரத்துல. அப்பரிக்கிரகம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தா பொருள்கள் வாங்கறதுக்கு, சாஸ்திரம் படிக்கிறதுக்கு என்னங்கன்னு வெளியிலிருந்து பார்த்தா தோணும். ஆனா மனதை அது எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத, எதனால நீ பொருள்களை வாங்குற, எதனால பொருள்களை சேர்த்து வச்சுக்கிறீனா, மனதில் இருக்கிற ஃபீலிங் ஆஃப் அபூர்ணத்துவம். அப்போ அந்த வேர்ல பிரச்சனை, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே தவிர, அதுதான் வேதாந்தம். அந்த வேதாந்தம் எங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குது, நீ அபூர்ணத்துவத்து உள்ள கஷ்டப்பட்டு இருக்கியா, அதை தட்டி எழுப்பியே யூ ஆர் பூர்ணகன் புரிய வைக்கும். அது வந்து அல்டிமேட். அந்த பூர்ண புரிஞ்சதுக்கு அப்புறம் வைராகியம்ங்கிறது சுபாவமா இருக்கும். எதுலயும் ஒரு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல ஆக மாட்டேன். எந்த பொருள் நம்ம கண்ணு முன்னால வந்து நின்னாலுங்க நம்ம மன டிஸ்டர்பே ஆகாது. அது அல்டிமேட். ஆனா அதுக்கு முன்னால என்ன இருக்கணும், இப்படி இது என்னை நிறைவுபடுத்தாது, வேண்டாம். ஒரு பொருளை பார்க்கும்போது எப்படி திங்க் பண்ணணும், இது அனித்தியம், ஒன்னா இது விட்டு என்னை விட்டு போயிரு, இல்லை நான் இதை விட்டு போயிருவேன், அடுத்தது இது என்னை நிறைவுபடுது. இதை திருப்பி திருப்பி நிதித்தியாசனம் பண்ணணும். இந்த ஞானத்தை என்ன பண்ணணும், ஒரு பொருளை பார்க்கும் போதும், அதுக்கு தான் யாத்திரைங்கிறது. அங்க போனா தான் நீங்க டிஃபரெண்ட் பொருளை பார்ப்பீங்க, இழுக்கப்படுவோம். வீட்லயே உட்காந்துருந்தா நமக்கு எந்த பொருளுமே, ஏன்னா எப்ப நமக்கு மனசுல ஆசை வரும், ஒரு பொருளை பற்றிய ஞானம் கிடைச்சா தான் அப்புறம் தான் ஆசை வரும். ஞானமே இல்லாத பொருள் மேல நம்ம அறிவு ஆசைப்படவே மாட்டேன். அந்த பொருள் இருக்குதா இல்லையான்னு தெரியும், எப்படிங்க ஆசைப்படுறது? 20 வருஷத்துக்கு முன்னால செல்போன் ஆசை மனசுல இருக்குமா என்ன? ஏன்னா செல்போனே என்னன்னா இல்ல எப்படி அந்த ஆசை வரும். சோ எந்த பொருளை பற்றி அறிவு வருதோ அப்ப அந்த அறிவுங்கிறது வீட்டு விட்டு வெளியில போனீங்கன்னா தான் அந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம் ஆசை இல்லைன்னு சொல்லணும். அந்த பொருளே அறிவே இல்லாதவனுக்கு அப்புறம் ஆசை எப்படி வரும்? அந்த ஆசை இல்ல, பார்த்தது அறிவு பெற்றதற்கு அப்புறம் அது வேண்டாம். என்ன அறிவு? அனித்தியம், அது என்னை நிறைவுபடுத்தாது. இதுதான் சின்ன நெருப்பு. இத வச்சுதான் எங்க போற நம்ம பூரண வைராக்கியம். தட் இஸ் டிஃபரன்ஸ் இன் வைராக்கியம். புரிச்சுங்களா? வைராக்கியங்கிறது இப்ப இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? there are 2 stages in வைராக்கியம். அடுத்தது 27. எத்து ஏதத்து ஆத்மனி ஜகத்து மனோ வாக்கு பிராண சம்ஹதம் சர்வம் மாயா இதி தர்க்கேன ஸ்வஸ்தக த்யக்த்வா ந தத்து ஸ்மரேத். எத்து ஏதத்து, அதாவது இதுல ஒரு என்ன சொல்றாருனாங்க, உலகத்தை வந்து 2ஆ பிரிக்கிறாரு. ஒண்ணு அகங்காரத்திற்கு விஷயமாக உள்ள ஒரு உலகம். அகங்காரத்துக்கு விஷயமாக உள்ள உலகம் எது? பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பை கிருஷ்ணா. ஒண்ணு அகங்காரத்துக்கு உள்ள உலகத்தை 2ஆ பிரிக்கிறாருங்க. திங்க் பண்ணி பாருங்க, புரியும். அகங்காரத்துக்கு விஷயமா உள்ள ஒன் பார்ட், மமக்காரத்திற்கு விஷயமாக உள்ள அனதர் பார்ட். இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் உலகங்கிறார். ஏன்னா உலகத்துக்கு நிறைய டெஃபினிஷன் கொடுப்பாருங்க சங்கராச்சாரியர். இப்ப இதுல உலகத்துக்கு இது ரெண்டும் சேர்ந்ததுதான் உலகம். இப்ப அகங்காரத்துக்கு விஷயமாக உள்ளது எது? இந்த சரீரம், மனம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், காரண சரீரம். இதனாலதான் அகங்காரம் இதுலதான் ஏற்படுது. அகங்காரத்துக்கு விஷயம். இன்னொன்னு என்னது? நீங்க பாக்குறதெல்லாம் மமக்கார விஷய உலகம், ஜடம். அது மமக்காரங்கிறது நீங்க ஜடத்தையும் சேர்த்திக்கணும், சேத்தனத்தையும் சேர்த்திக்கணும். இது என் பையன் அப்படிங்கும்போது சேத்தனம், இது என் வீடுங்கும் போது அது ஜடம். பாருங்க, அப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்ச உலகம். இதை தவிர உலகத்துல வேற என்ன இருக்கு? இதை தவிர 2ஆ பிரிக்கிறாரு. சோ
அகங்காரத்துக்கு விஷயமான ஒரு உலகம், மமக்காரத்துக்கு விஷயமான ஒரு உலகம். அதுதான் என்ன சொல்றாரு, எத்து ஏத்தத்து. முதல்ல இந்த அறிவோட நம்ம உள்ள போனா ஈஸியா புரிஞ்சிடும். எத்து இந்த உலகம், ஆத்மனி, இந்த இடத்துல ஆத்மனினா சச்சிதானந்த ஆத்மா. இந்த உலகம் அனைத்தும் ஆத்மனின சப்தமி, அப்போ ஆத்மாவில், ஜகத்து உலகம் என்ன ஆகுது, ஜகத்து ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அப்பதான் இது புரியும். எத்து ஏத்தத்து ஆத்மனி ஜகத்து. அதாவது இந்த ஆத்மனி ஜகத்துங்கிறது மமக்காரம் உலகம். அடுத்தது மனோவாக்கு அகங்கார உலகம். இந்த ரெண்டு வேர்டு தான் நான் என்ன வேர்டு போட்டேன். ஆத்மனி ஜகத்துங்கிறது மமக்காரத்துக்கு, மனோவாக்கு பிராணம் சம்ஹதம் அப்படிங்கிறது அகங்கார விஷயமான உலகம். இந்த ரெண்டு பிரிவு. சர்வம் மாயா இதி, அனைத்தும் மித்யா. இந்த இடத்துல மாயான மித்யா, தோற்றப்பிழை, தனக்கென்று இருப்பில்லாதது. சர்வம் மாயா. தர்க்கேன, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? தர்க்கம்னா அந்த இடத்துல தர்க்கேன கனவு மூலம், கனவை அதாவது கனவை உதாரணமாக எடுத்து, இப்ப கனவுல ஒரு பொருளை பார்க்கிறோம், அது விழிப்பு நிலை வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி காணாமல் போகிறதோ, அது ஒரு தோற்ற காட்சி பிழையாக எனக்கு தோன்றுகிறது. ஒரு பொருள் இருக்கிற மாதிரி அங்க தெரியுதா இல்லையா? அது எப்படி அனித்தியமோ, அது ஒரு காட்சி பிழையோ, உண்மையில் பொருளே இல்லை, ஆனா நம்ம அந்த கனவுல பாக்கிறோமா இல்லையா? அதை போல தர்க்கேனா அந்த உதாரணத்தை போல, எது கனவு உலகத்தை போன்ற உதாரணத்தை எடுத்து, தியக்துவா, அந்த ஸ்வஸ்தகங்கிறது கடைசியா வச்சுக்கலாம். தியக்துவா வெறும் காட்சி பிழைன்னு இந்த உலகத்துல பார்க்கிற பொருள்களை விடுத்து, எது ரெண்டு, இந்த சரீரத்தின் மேல் இருக்கிற அபிமானத்தை விடுத்து, இந்த உலகத்தின் மேல் மமக்காரத்துக்கு அகங்காரத்துக்கு விஷயமாக உள்ள ரெண்டு, ஒன்னு இந்த சரீரம், இன்னொன்னு இந்த உலகம். இதுதான் உலகம். ஒன்னு இந்த சரீரம், நானு இந்த சரீரம் அபிமானம் வச்சிருக்கவன், அவன் பார்க்கறது இன்னொரு உலகம். ரெண்டா பிரிச்சிட்டாரு. ஒன்னு அகங்காரம், இன்னொன்னு மமக்காரம். இந்த ரெண்டையும் தியக்துவா விட்டு, நதத்து ஸ்மரேத்து விட்டு விட்டு, ந தத்து ஸ்மரேத்து மீண்டும் அந்த நினைவுக்கு போயிடாத. சன்னியாசியே இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வீட்டையெல்லாம் விட்டுட்டு வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற, இதுல ரெண்டு எண்ணத்தையும் மமக்கார உலகத்திலையும் அகங்கார உலகத்தையும் எடுத்து, அதுல ரெண்டையும் என்ன பண்ண, ஸ்மரேத்துனா அது விட்டு, மித்யா தோற்றப்பிழை, எப்படி கனவில் தோன்றுகின்ற பொருள்கள் மித்யாவோ காட்சி பிழையோ, உண்மையில் அந்த பொருள்கள் அங்கு இல்லையோ, அதை போல நீ உலகத்துல ஜாகிரத அவஸ்தையில் ஒரு உலகத்தை பார்க்கிற பத்தியா, அதுவும் அதேதான். கடவுலகத்தில் நீ பார்க்கிற பொருளுக்கும் இப்ப நீ கண்ணை முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருக்க பத்தியா ஒரு உலகம், அதுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. அதுவும் காட்சி பிழை, நீ பார்த்துட்டு இருக்கிறது காட்சி பிழை. எல்லாம் ஆத்மாவில் ஏற்றி வைக்கப்பட்ட உலகம். அதை என்ன பண்ண, தியக்துவா பற்றை விடு. கனவு நாம ஒண்ணு பார்த்தோம் நேற்று, ஒரு அழகான நெக்லஸ் கனவுல வந்தது. அச்சா, இல்ல ஒரு நமக்கு பிடித்தமான ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா அது மேல நம்ம பற்றுக்கொள்ளுவோமா? கொள்ள மாட்டோம். ஏன்? அது சும்மா கனவுல வந்துட்டு போனது. அதை ஜாகிரத அவஸ்தையில் அதை அந்த ஆசை நிறைவு பண்ணிக்கலாம் நினைப்போமா? அதே நெக்லஸ் போய் வாங்க முடியுமா? வாங்க முடியாது, நமக்கு தெரியுது இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக் நமக்கு என்ன வர்றது இல்லை, கனவில் வருகிற பொருள்கள் மீது நமக்கு பற்று வருவது இல்லை. ஏன்? அனித்தியம் தெரியும், அவ்வளவுதான். ஒரே ஒரு நாலேஜ் அங்க என்ன தெரியுது, அனித்தியங்கிறனாலேயே கனவில் ஒரு சிங்கத்தை பார்க்கற ஒரு புலியை பார்க்கறனா
கனவு நிஜ உலகத்துல அந்த சிங்கத்தை வரணும்னு ஆசைப்படுவோமா, அந்த புலியை வளர்த்தணும்னு ஆசைப்படுவோமா? எதா இருந்தாலும் சரி, கனவுலகத்தில் வருகிற பொருள்கள் மீது டாக்கு ஏன் பற்று வருவதில்லை? ஏன்னா அது அனித்தியம் நமக்கு தெரியும், அது நம்மளை நிறைவுபடுத்தாதுன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் நமக்கு என்ன இல்லை, அதுல பற்று இல்லாம இருக்கியா சன்னியாசி? கிரகஸ்தா 2 பேரும் தான். அந்த பாதையில் வந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த லெசன். அதை போல நீ கண்ணு முழிச்சு பாக்குற பாரு, அதுவும் என்னதான் கனவை போன்றதான். அந்த அறிவு வந்துருச்சுன்னா நமக்கு என்ன வராது, பற்று வராது. அதான் சொல்றாரு, தத்து ஸ்மரை, மீண்டும் மீண்டும் அதை என்ன பண்ணிடாத, நினைவுக்கு, அந்த நினைவுக்கு போயிடாத. அது என்னமோ சத்திய வஸ்துவா வச்சு அதை அது மீண்டும் மீண்டும் அந்த நினைவுக்கு, அந்த பொருள்கள் மீது நினைவுக்கு போயிடாத. சரி, என்னங்க நான் பண்ணிட்டோம், சொஸ்தக, அதான் கடைசி வேர்டு, சொஸ்தக. அழகான வேர்டு சொஸ்தக. உன்னில் நீ இருந்து பழகு. சொஸ்தக, அதான் ஸ்தான டு ஸ்டாண்ட். ஸ்வ 2 வேர்டுக்கு பாருங்க, ஸ்வ ஸ்தா. ஸ்வன தன்னில், ஸ்தான நின்னு, உன்னில் நீ நின்னுக்கோ. எங்க நிலத்து மேல நிக்க சொல்றீங்க புரியுது, சேர் மேல நிக்க சொல்லுங்க தெரியுது, ஏணி மேல நில்லுனா தெரியுது, எண்ணில் நான் எப்படிங்க நிக்கிறது? உன்னுடைய சொரூபத்தில் நின்று பழகு. நின்று நின்று பழகு. ஒரே நாள் என்ன பண்ண முடியாது, இப்படி பர்மனண்டா போய் குரூப் போட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அதுல நின்று பழகு. ஆத்மஸ்வரூப், உன்னுடைய சொரூபத்தில் நின்று பழகு. அப்ப கடைசியில எப்பொழுதும் நாங்க நிக்கிற ஒரு தன்மையை பெற்று விடுவோம். எடுத்தோன்னு போய் அங்க 24 hours அங்க நிக்கிறோம்னா கஷ்டம். சோ நின்று பழகு. சொஸ்தகா, உன்னில் நீ நின்று. இத முயற்சி பண்ணிட்டு எதுக்கு பின்னால போயிட்டு இருக்காத, கனவுலகத்துக்கு சமமான இந்த கண் பார்க்கிற இந்த பொருள்கள் மீது பற்றை கொண்டு அதுக்கு பின்னால போகாத. உன்னில் நீ நிற்பதற்குண்டான பயிற்சியை மேற்கொள். அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். என்னில் நான் நிக்கிறதுக்கு என்ன பயிற்சி, எங்க செய்யணும், ஏது செய்யணும், அதை பண்ணு. எதுக்கு பின்னால போகாத, இந்த கனவை போன்ற இருக்கிற பொருள்களுக்கு பின்னால போய் இவனுடைய காலத்தையும் உழைப்பையும் பணத்தையும் மனதையும் வேஸ்ட் பண்ணாத. அந்த சென்டென்ஸ் நாட் ஒன்லி ஃபார் சன்னியாசி, ஃபார் ஆல் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது, இப்ப இது வரைக்கும் அடுத்து இப்பதான் என்ன சொன்ன, நியூ டைப் ஆஃப் சன்னியாசி வராரு. இவருக்கு விதிங்கிறதே கிடையாதுங்க. நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே நீங்க இதெல்லாம் கேட்டுப்பட்டிருக்கோம். ஏன்னா சன்னியாசி, விதியோட கூடிய சன்னியாசி நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். யார் யாருக்குங்க விதி இல்லை? ஞான நிஷ்டக அடிக்கடி சொல்லுவோம், இவருக்கு விதியே கிடையாதுன்னு. அது இல்லாம என்ன 2 பேர் இருக்காங்க. விதிக்குள்ள வராத சன்னியாசிகள் 3 பேர் இருக்காங்க. நான் இது வரைக்கும் அடிக்கடி சொல்றது, ஞான நிஷ்டைக்கு வந்துட்டாருன்னா அந்த சன்னியாசிக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. சாஸ்திர கைகளை விட்டுறது, யூ டூ வாட் எவர் யூ லைக், நோ நியமம். நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது. அது இல்லாம இன்னும் 2 பேர் இருக்காங்கிறார் கிருஷ்ணர். யாரு பாருங்க, ஞான நிஷ்டக விரக்தகவா மத் பக்தகவா அனபேக்ஷகா. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். நீங்க உங்களுக்கு எல்லாம் கண்டிஷனே கிடையாது ஐயாங்கிறாரு. சலிங்கானு ஆசிரமாம் தியக்த்வா சரேத் அவிதி கோச்சர. இப்ப வேர்டு வருது பாருங்க, அவிதி கோச்சர சன்னியாசி. அடிக்கடி சொல்லிட்டு இருந்தல, இது வேர்டு தான். அவிதி கோச்சர சன்னியாசி. யார் யார் அவிதி கோச்சர? விதிக்கு உட்படாத சன்னியாசி. அவிதி கோச்சர, நீங்க என்ன பண்ணிக்கலாம், கோச்சரக சன்னியாசி. விதிக்கு உட்படாத சன்னியாசிகள் யார் யார்? அத ஃபர்ஸ்ட் வேர்டு போட்டுக்கணும். யார் அவிதி கோச்சர சன்னியாசி? ஃபர்ஸ்ட் ஞான நிஷ்டக. இந்த நிறைய தடவை சொல்லியிருப்பேன், இதோட எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு சொன்னும் போது தெரியும். அதாவது இந்த கர்மயோகம், தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை வாழ்ந்து கர்மயோகம் பழகி, அப்புறம் அந்த கரண சுத்தி பெற்று, அப்புறம் சிரவண ஃபாலோ பண்ணி, மரணம் செய்து, நிதித்தியாசனம் செய்து, ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டைக்கு வந்த அவன் கிரகஸ்தாவா இருந்தாலும் சரி, சந்நியாச ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, ஞான நிஷ்டை 2 பேர் இருக்கலாம் இல்லைங்களா? ஏன் பிரம்மச்சரிய ஆசிரமத்து கூட இருக்கலாம். எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, அவன் என்னது, அவிதி கோச்சர. அவனுக்கு எந்த விதியும் கிடையாது. He can live whatever way, in which way he wants to live. எப்படி வாழணும்னு நினைக்கிறாரோ அப்படி வாழலாம். ஏங்க அப்படி கழட்டி விட்டுட்டு அப்புறம் தப்பு பண்ணா, அவர் தப்பு பண்றவரா இருந்தா எங்க அங்க வந்திருப்பாரு? அதான கேள்வி. தப்பான ஒரு தாட் இருக்கவர் அங்க வர முடியாது. அதனால தெரிஞ்சு வச்சு பகவானுக்கு தப்பான எண்ணம். அதாவது நிறைய பேர் நினைக்கிறது, வெளியில நம்ம நல்லவங்களா
மனதுக்குள்ள எண்ணம் பாத்தீங்களா, எண்ணம் அது அப்படியே அப்படியே இதுலயே நிக்கணும். இந்த தராசு நிக்குது பாருங்க, அந்த மாதிரி நிக்கணும் மனம். தர்மம் அதர்மம், தர்மம் ஒரு செகண்டும் தாட்டு. நான் சொல்றது வெளியில ஆக்ஷன் இல்ல, தாட். இது நினைக்கிறமே இது கரெக்டா, இப்படி நினைக்கிறமே இது தப்பா ரைட்டா, இப்படி தர்மம். அதுல நிக்கிற, அதுல நின்னதான் அந்த கரணை சுத்தியே பெறாரு. அந்த கரணை சுத்தத்துக்கு அப்புறம் தான் அவர் சமணத்துக்குள்ளே போறாரு. அப்புறம் மனத்துக்கு போய் நிதித்தியாசம் போய் அவர் எப்படிங்க தப்பு பண்ணுவாரு. அதனாலதான் தப்பான எண்ணம் கூட வராத ஒரு ஆளை புடிச்சு வச்சு என்ன சொல்ல தேவையில்லை. ஏய் யூ டூ திஸ், ஏய் யூ டோன்ட் டூ திஸ் சொல்ல தேவையே இல்லை. அதனாலதான் பகவான் கழட்டி விட்டார். நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ, பிகாஸ் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி மோல்டட் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். லோக க்ஷேமார்த்தத்தை தவிர அவருக்கு வேற ஒண்ணுமே உழைக்கவே தெரியாது. அவரை பிடிச்சி வச்சு நீ அரசியலுக்கு போகாத, நீ நீ குடும்பத்தில் இரு, நீ ஆசிரமத்தாம அப்படின்லாம் சொல்ல. அவங்களுடைய சுபாவம், உன்னுடைய பிரகிருதி உன்னை எங்க தூண்டுதோ போயிட்டே ராசா. யூ டூ வாட் எவர் யூ லைக். அதான் அபிதி கோச்சர் நம்ம இவ்வளவு நாள் படிச்சோம். ரெண்டாவது ஒன்றுக்கு சொல்றாரு பாருங்க, யாரு ஞான விரக்தக. யாருமே நாம இவங்களெல்லாம் ரிஷிகேஷ்லாம் நம்ம பார்த்தோம், போன வந்திருந்தவங்க பார்த்துருக்கலாம். நிறைய விரக்தக சன்னியாசி. அதாவதுங்க பாடமெல்லாம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க. வைராக்கியம்னா ஒரு வைராக்கியம், தீவிர வைராக்கியம். அதை நம்ம கற்பனைக்கே அவங்களோட வைராக்கியத்தை கொண்டு வர முடியாது. அவ்வளவு தீவிர வைராக்கியம். நோ ஞானம் எல்லாம் இருக்குன்னு கேரண்டி கிடையாது. என்ன கண்டுபிடிக்க முடியாது. இவங்க ஞானத்தோட இருக்கிற சன்னியாசியை கண்டுபிடிக்க முடியுமா என்ன? ஞானம் இல்லாமல் யார், இப்ப நான் யாரை பத்தி படிக்கிறோம், விரக்த சன்னியாசினா யாருன்னா தீவிர வைராக்கியம். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், சப்பாத்தி குருமா கொடுத்தீங்கன்னா அந்த குருமாவுடைய டேஸ்ட்டுக்கு கூட நம்ம அடிமையாயிடக்கூடாதுன்னு அந்த சப்பாத்தி கொண்டு அப்படியே டிப் பண்ணி கங்கையில உடனே எடுத்து வாயில ஓட்டு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நல்லா முடியுமா? வாழ்க்கை ஃபுல்லா, நாட் ஃபார் சிங்கிள் டே. இங்க இட்லி கொடுத்தா தோசை தான் வேணும், தோசை கொடுத்தா இட்லி தான் வேணுங்கிறவங்களுக்கு இதெல்லாம் கற்பனை கேட்டாது. இது இப்படி இப்படி இருக்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். நம்மளாம் எங்க இருக்குன்னு யோசனை பாரு. எது கொடுத்தாலும் சரி, ஏன்னா ரொட்டி தான் அங்க அதிகம் ரிஷிகேஷ்ல, அதனால அது நான் பார்த்துருக்கேன். அப்படியே எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுப்பாங்க எதையுமே. அப்புறம் பரிமாறுற கூட யாரும் வரக்கூடாது, பெண்கள்லாம் வரக்கூடாது. பார்த்தோமா இல்லையா? பசங்க தான் வரணும். கிட்டையே போக மாட்டாங்க. 150 200 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நோ கேர்ள்ஸ் ஆர் நாட் அலவுட். அந்த அளவுக்கு அவங்க வயிறா அவங்க கண்ணிலே பார்க்க மாட்டாங்க. பெண்களை கண் திறந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வச்சா சாப்பிட மாட்டாங்க, உணவு வச்சா சாப்பிட மாட்டாங்க. இது நான் சொல்றதுங்க, லட்சத்துல ஒரு பங்கு வைராகியம். அவங்க சின்ன இருக்கிறதுல என்னால அத்தனையும் விளக்கிட்டு இருக்க முடியாது. அத்தனை வைராகியம் மகாத்மாக்கள். ஆனா அதர்மத்துக்கு போக மாட்டாங்க. நோ அதர்மம். ஒரு டிப்பிக்கல் கேரக்டர்ஸ் அவங்களாம். தலைகில நின்ன கூட அதர்மத்தை திங்க் பண்ண கூட மாட்டாங்க. அதர்மம். படிப்பு இருக்காது, ஜபம் பண்ண மாட்டாங்க, எதையும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த மைண்ட் அப்படியே வைராக்கியத்துல போய் ஸ்ட்ரக்கான மைண்டுங்க. அதெல்லாம் அது உங்களுக்கு கற்பனை கெட்டுதா என்னன்னு தெரியல. அந்த வைராகிங்கிற இடத்துல போய் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிக்கும் அவங்களுக்கு. அவங்களால நீங்க கொடுத்தா கூட என்ஜாய் பண்ண தெரியாது, பண்ண மாட்டாங்கன்னா நாட் பை ஃபோர்ஸ். நீங்க தெரிஞ்சுக்கங்க, நான் சன்னியாசி இருக்கேன், நான் தீவிர சன்னியாசி, வைராக்கியத்தை பெற்ற சன்னியாசி, அதனால நான் இப்படி இருக்கிறேன்னா அந்த அகங்காரம் அங்க போயிருக்கும். The mind will struck in that. Mind will struck into that. அந்த எண்ணங்களில் நீங்க தலைகீழ நின்னா கூட அவங்க மாற்ற முடியாது. அப்படி போய் நிற்பாங்க. இவங்களுக்கு பேர் என்னது? விரக்தகா. அவங்களுக்கு என்ன கிடையாது? இறைவன் என்ன சொல்லிடுறாரு? உனக்கு விதியெல்லாம் கிடையாது, நீ இருக்கிற வரைக்கும் உயிரோட எப்படி இருக்கணுமோ இருந்துட்டு போயிட்டே இரு. அவங்களுக்கு அந்த மாதிரி சன்னியாசிக்கு விதி கிடையாது. ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சன்னியாசினா பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, உத்தவகீதையில சொல்லியிருக்காரு, சன்னியாசினா படிக்கணும், சன்னியாசினா இப்படி இருக்கணும், சன்னியாசினா ஏதும் கிடையாது. ஏன்னா அதுல மைண்ட் போய் ஸ்ட்ரக் ஆனவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நீ டூன்னு சொல்றக்கோ டோன்ட், நீங்க புக் எடுத்து படினாலும் படிக்க மாட்டாங்க. நீங்க பாத்துக்க அவங்களோட கேரக்டர், டிப்பிக்கல் கேரக்டர். ஸ்டில் தே ஆர் லிவிங் இன் திஸ் பாரதம்.
பாரதத்துல நூற்றுக்கணக்கு ஆயிரக்கணக்கு. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது உற்சவம் வரும்போது எல்லாம் எங்கிருந்தா கிளம்பி வருவாங்கன்னு தெரியாது. கோடிக்கணக்கான பேர் வருவாங்க. பூமி நம்ம இமயமலைக்குள்ள இருந்து வெவ்வேறு பகுதியிலிருந்து வர்றாங்க. நம்ம ஊர்வலம் போறதெல்லாம் பாக்கணும்ல. அவங்களே எங்க இருக்காங்க, என்ன எப்படி சாப்பாடுக்கு என்ன பண்றாங்க நமக்கு தெரியுமே என்ன. அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கோடிக்கணக்கான பேர் பாரதத்தில் இருக்காங்க. ஒன்னு ரெண்டு இல்ல. இன்னைக்கு அட் பிரசன்ட் இவங்க இருக்காங்க நம்ம பாரதத்துல. நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நான் பார்த்தா இங்க மாலா இங்க இந்த விஷயத்துல சுத்திட்டு இருக்கவங்களுக்கு அந்த உலகமே நமக்கு தெரியாது. அவங்க விரக்தக. அடுத்து யாரு? மூணாவது மத் பக்தக வா அல்லது மத் பக்தக. ஒரே வேர்டு சொல்லிட்டாரு. அப்ப பக்தன்னா என் பக்தர் அப்படின்னா நான் பக்தன் தான். ஒன்னு நம்மளுக்கு நினைக்கக்கூடாது. என்ன நான் விஷ்ணு பக்தன், நான் சிவபக்தன் அப்படி நம்மளை நாமளே ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. நான் சொல்றது யாரு தெரியுங்களா? இவர் சொல்றது யாரு தெரியுங்களா? மத் பக்தகன்னு. அதாவதுங்க தியாகராஜர் உதாரணத்துக்கு சொல்லலாம். தியாகராஜர் பாத்தீங்கன்னா மீரா தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்னா மீரா எடுத்து வைங்க. இவங்கெல்லாம் தான் மத் பக்தகங்கிறதுக்கு உதாரணம் கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கு உதாரணத்துக்கு அதை வச்சுதான் நீங்க அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்க முடியும். மத் பக்தகனா மனம் முழுவதும் அவங்க இஷ்ட தேவதையால் நம்பி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கற்பனைக்கே நமக்கு எட்டாது. மனம் முழுவதும் இஷ்ட தேவதை. எதை பார்த்தாலும் அவங்க இஷ்ட தேவதையா தான் பார்ப்பாங்க. என்ன பண்ணினாலும் இஷ்ட தேவதையா தான் பண்ணுவாங்க. தே காண்ட் டூ எனி டிரான்சாக்ஷன் அதர் தென் இறைவனோடு டிரான்சாக்ஷன் பண்றதை தவிர இஷ்ட தேவதான் எடுத்துக்கலாம். ஏன்னா பிகாஸ் தே நெவர் கம் ஃபார் ஈஸ்வர தத்துவம். அதுக்கெல்லாம் வந்திருக்குங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. இஷ்ட தேவதை மேல 100% மைண்டு டிரான்சாக்ஷன் ஃபுல்லா அவங்களோட தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வெளியில இருக்கவங்கிட்ட பேசுற மாதிரி தோணும். ஆனா அவங்க மனதுல வெளியில் இருக்கவங்கள அவங்க இஷ்ட தேவதையை வச்சுதான் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. டிப்பிக்கல் மீராலாம் நீங்க புக் வாங்கி படிச்சு பாருங்க. ஹூ இஸ் மீரா? அவங்களுக்கு என்ன தெரியாது? இஷ்ட தேவதையோட டிரான்சாக்ஷன் பண்றதை தவிர வேற டிரான்சாக்ஷன் பண்ண தெரியாது. ஏங்க நான் பார்த்தங்க, மீராபாய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, மீராபாய் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க நீங்க சொல்லலாம். ஆனா அவங்க அந்த யார்கிட்ட பேசினாங்களோ அவங்களையும் அவங்க இஷ்ட தேவதையா வச்சுதான் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் மகாத்மாஸ் இவங்கெல்லாம். நீங்க ஒரு பாடம் எழுதுறாரு அப்படின்னா மனசுல அவர் வச்சுட்டு தான் பாட்டு வெளியில் வரும். இப்போ ஒண்ணு சாப்பிட்றாங்கன்னா அந்த தேவதையா தான் அவங்க பார்த்து சாப்பிடுவாங்க. ஒருத்தர் பேசுறாங்க, ஒருத்தர் பழகுறாங்கன்னா நாம என்ன பண்ணியது தெரியுமா? இந்த அரலூசுங்களா இத முழுலூசுங்க. இந்த அரலூசு இதை பத்தி என்னன்னு தெரியாத அரலூசு இவங்களை என்னன்னு சொல்லுது? சொசைட்டி என்ன சொல்லுது? இது முழுலூசு சொல்றது பாக்குறமா இல்லையா? ஏன்னா அவங்க ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல பார்த்து பைத்தியகாரத்தனமா இருக்க மாதிரி தோணும். யாருக்கு? அவங்களுக்கு நீங்க என்ன நினைச்சாலும் அவங்களுக்கு கவலையே இல்லை. நீ பைத்தியம் சொன்னாலும் ஒரு தன்னுடைய இஷ்ட தேவதை தன்னை பைத்தியம் சொல்லுதுன்னு சிரிச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் கற்பனை கேட்டாதவங்க இந்த பாரத மண்ணில் இன்னும் இருக்கிறாங்க. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் புரியிருக்கான மீராபாய், தியாகராஜர், எங்க அவர்லாம் இல்லை அத்தனை கீர்த்தனை எழுத முடியுமாங்க? மனுஷனால எழுத முடியுமாங்க அத்தனைய? ஒன்னா ரெண்டா சாமி, அது என்ன கருத்துக்கள். ஸோ அவங்க அப்படியே ஃபுல் மனம் தே கேன் டூ ஒன்லி. அதுதான் பார்த்து கோபியர்கள் பாருங்க, கிருஷ்ணர் அபிராமி அந்த பட்டர் எடுத்துக்கலாம். அவர் யாரை பார்த்தாலும் அபிராமியாவே தான் பார்த்தாரு. அதனாலதான் அவங்களை பின்னால போறது வணங்குறது. அதுக்கு சொசைட்டி என்ன பேர் வச்சு பொம்பளை பின்னால போற ஆளுன்னு பேர் வச்சு விட்டாங்க, பட்டம் கட்டி விட்டானுங்க. ஆனா அவங்க அதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஐயோ இப்படி போனா உலகம் என்னை பேசு, அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. நான் அபிராமி பின்னால போனேன். இந்த மாதிரி நிறைய பேருங்க. நான் ஒரு டைம் இல்லாதனால ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு புரிய வைக்கிறக்கான ட்ரை பண்றதை தவிர நீங்க ஒன்னொன்னே பாருங்க. இன்னவெல்லாம் நம்ம எப்படி பார்த்திருப்போம்? இது ஒரு லூசா பார்த்திருப்போம். எஸ் ஆண்டாள் இவங்களெல்லாம் லூசுன்னு நம்ம நினைச்சு வச்சிருப்போம். ஐயோ பாருங்க, இறைவன் இவங்களை என்ன சொல்றாரு? அவிதி கோச்சர, நீ யூ டூ வாட் எவர் யூ லைக். அவரே விட்டுட்டாரு. இங்க உட்காந்து நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறது? கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டாளையும் மீராபாயும் உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க. லூசுங்க. இப்ப தெரியுதா யார் லூசுன்னு? பக்காவா தெரிஞ்சு வச்சா யார் லூசுன்னு. சோ இந்த அளவுக்கு வர்றாங்கன்னா யோசனை பண்ணி பாருங்க, அவங்க பக்தி எப்படி இருந்திருக்கணும். கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நாம போய் இந்த கோயில சாட் பெரிய பக்தி நாம பீத்திக்கிறோம். அவங்களுடைய பக்தியோட கால் தூசுக்கு நம்மள ஒட்ட முடியாது. கால் தூசு கூட நம்மளால ஒட்ட முடியாது. நம்மளே நான் சொல்றேன். அப்ப இன்னும் நமக்கு கீழே இருக்கங்களே யோசனை பாருங்க. நாம இத்தனை கோயிலுக்கு போறோம், இந்த வழிபாடு பண்றோம், இறைவனை பற்றி சிந்திக்கிறோம். நாம பக்தர்கள் நாம வச்சிருக்கோம். ஏன்னா பக்தகனே உடனே நம்ம கொண்டாந்து நம்ம நிறுத்திப்போம். நாமள இல்ல, அதெல்லாம் டிஃபிகல்ட். அதுக்கு அவங்களுக்கு தான் அந்த அவிதி கோச்சர. புரியுதுங்களா? இப்ப அவங்களுக்கு எதுக்கு விதி? எல்லாத்தையுமே இஷ்ட தேவதையா பார்க்க, இஷ்ட தேவையா தான் பார்ப்பாங்க.
பிரம்மமா பார்த்தா அவன் ஞானி, அவன் கேட்டகரி வேற. புரிஞ்சுக்கணும், ரெண்டுக்கு வித்தியாசம். இஷ்ட தேவதையா பார்ப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாரு, வா அனபேக்ஷக, இப்படிப்பட்டவர்கள் இவங்களுக்கு நோ ரூல்ஸ், நோ. ஃபர்ஸ்ட் 3 வார்த்தை, முக்கியமான வார்த்தை, ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. யார் யாருக்கு விதி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஞான நிஷ்டத்தில் இருக்கிறவங்க, அடுத்தது விரக்தகா, அடுத்தது மத்பக்தகா. இது வருந்துங்க வேற எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. வெரி ஸ்பெஷல் இன் உத்தவ கீதா. இந்த விளக்கம் வேற எங்கேயுமே கிடையாது. இந்த ஏரியாக்காகத்தான் கிரகஸ்தாசிரம சன்னியாசத்துக்காகத்தான் நம்ம உத்தவ கீதைங்கிற சாப்டர் உள்ள கொண்டு வரதே. இது விளக்கம் நீங்க எங்கேயுமே கிடையாது. சேலஞ்ச் பண்றேன், எங்கேயுமே கிடையாது. இந்த அளவுக்கு தெளிவு அப்ப உலகத்தை நம்ம பார்க்கிறோம், நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா இல்லையா? ஓ இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இறைவனே அலோவ் பண்ணியிருக்காரு. அப்ப நாம என்ன பண்ண மாட்டோம், தப்பு கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். இந்த லூசுகளை என்ன பண்ணுது, ஆண்டாள் பண்ணது தப்பு, மீராபாய் நடந்தது தப்பு, இப்படி சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அதெல்லாம் இந்த அறிவு இல்லாதவங்க தான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்தோன்னு நமக்கு கையெடுத்து கும்பணும்னு தோணும், காலில் போய் உழுகணும்னு தோணும். எப்பா இந்த அறிவு இருந்தா. அப்புறம் எங்க நான் போய் கிரிட்டிசைஸ்ல நாம போக மாட்டோம், அது வணங்கணும்னு அப்பதான் உங்களுக்கு தோணும். இப்ப நம்ம ரிஷிகேஷ்ல பார்த்தோம் 300 சன்னியாசிக்கு வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் யாரு, விரக்தகா, ஞான நிஷ்டனா இருந்திருப்பாங்க. அவங்கள பாதி பேர் விரக்தவா இருப்பாங்க, மிச்ச பாதி பேர் எப்படி இருந்திருப்பாங்க, மத் பக்தரா வந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு என்ன வாய்ப்பு உருவாக்கிக்கிறோம், அவங்களுக்கு அன்னதானம்ங்கிறது வாழ்க்கையில் எங்க நீங்க அன்னதானம் கொடுத்தாலும் அந்த புண்ணியத்தை நம்ம டேப் பண்ண முடியாது. வேற எந்த கோயில்ல என்ன கோயில் சாப்பிட்றவங்களா யாரு, ஞான நிஷ்டக, விரக்தக, மத் பக்தவா? நோ. ஸோ அதனாலதான் அந்த வாய்ப்பு உருவாக்கிக்க விடாம, சுவாமிஜி அங்கே போனா அதுக்கு பணம் கொடுங்க, அவனே பணம் கேட்கிறார். அங்க கொடுத்த அன்னதானம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கோடி புண்ணியங்கள் நமக்கு சேர்த்து கொடுக்கும். அதுக்கு தான் அதுக்கு சொல்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.